ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியன் பியூட்டி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான காலிஃப்ளவர் பக்கோடா. இதை ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா கோபி 65ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரில் நிறைய புழு இருக்கும், டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே வெந்நீர் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி சூடாகட்டும். இந்த தண்ணியில் நான் இன்றைக்கி 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு காலிஃப்ளவரோடைய அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம கருவேப்பிலை போடக்குள்ளே காலிஃப்ளவர் ஸ்மெல் போய் கருவேப்பிலை ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால தான். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை அது உள்ள ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை சுட தண்ணியில் போடணும் அப்படின்றது உண்மை. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நிறைய பேர் அதை ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் சுட தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. அப்போ அது என்ன ஆகிடும்னா நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடும். அதில் நம்ம பக்கோடாவோ 65 பண்ணோம் அப்படின்னா நல்லா வராது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸே போதுங்க. இப்போது 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் 30 மினிட்ஸ் மட்டும்தான் வெந்நீரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 30 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த தண்ணியெலாம் நம்ம ட்ரை பண்ணி எடுத்தாலே அதில் இருக்க பூச்சி, புழு, டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே தண்ணி வடித்து ஒரு பவுலுக்கு நான் இதை மாற்றிட்டேன். இது இருக்கட்டும். இதுக்கு நான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா எடுத்திருக்கேன். வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கைகளை வச்சு நல்லா மெதுவாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதில் 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸோ 250 கிராம் காலிஃப்ளவருக்கு 200 கிராம் மைதா கரெக்டாக இருக்கும். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளப்பொடி, அதாவது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா எடுத்து ஊற்றினா தோசை மாவு பதத்துக்கு அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே நல்லா காலிஃப்ளவருக்கு மேலே நல்லா இந்த மசாலா கோட் ஆகணுங்க, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற விட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சு ரெடி பண்ணி போட கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் அதில் வீட்டில் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த மசாலாவை ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போது எண்ணெய் காயிற இந்த கேப்பில் பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. மசாலா நல்லா கோட் ஆகிருக்கு. இது மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா திரும்ப அது மேலேயே கோட் ஆகும். ஸோ அதுக்காக தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு வாட்டி திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கையில், ஒரு கொஞ்சமாக அள்ளிக்கிறேன். அள்ளிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம போட்டுடக்கூடாது. மொத்தமாக போட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. போட்ட உடனே திருப்ப வேண்டாம், ஒரு 30 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 30 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. திரும்ப இது நல்லா வேகட்டும். இது எப்படி வெந்துடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா திருப்பும் போது ஃபஸ்ட்டு சாஃப்டாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்ப கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இப்போ நல்லா வந்துடுச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.